என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மேப் நம்பர் 45, மேப் நம்பர் 44 என்ன பார்த்தோம், இந்தியா மாநிலங்களில் மக்கள் தொகை ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் பார்த்தோமா. அதே யூனியன் பிரதேசங்களில் இது அதிகம் கம்மி தான் பார்க்க போகிறோம். அதே 6 கேட்டகரி தான் பிரிச்சிருக்கோம். மக்கள் தொகை அப்படிங்கிறத ரவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், பரப்பளவு அப்படிங்கிறத சதுரம், மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறத முக்கோணம், பாலின வீதம் அப்படிங்கிறது ஒரு பொம்மை சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், கல்வி அறிவு அப்படிங்கிறது ஸ்டார்ஸ், நகரமயமாதல் அப்படிங்கிறது ஒரு கனசதுரம் யூஸ் பண்ணியிருக்கேன். மக்கள் தொகையில எந்த யூனியன் பிரதேசம் அதிகமா இருக்குன்னு சொன்னா மக்கள் தொகை டெல்லி. மக்கள் தொகை என்ன டிசைன் யூஸ் பண்ணிருக்கோம், வட்டமா, அந்த வட்டம் அமைச்சுன்னா எங்க அதிகமா இருக்கு, டெல்லி. டெல்லியில தான் மக்கள் தொகை இருக்காங்க, யூனியன் பிரதேசங்கள் அதிகம். எந்த இதுல மக்கள் தொகை கம்மி அமைச்சுன்னா லட்சத்தீவு. லட்சத்தீவுல தான் என்னது மக்கள் தொகை கம்மி. இன்னொரு சொல்லலாமா, மக்கள் தொகையில அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் எது, டெல்லி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா லட்சத்தீவு தான் மக்கள் தொகையில கம்மி. 2வது கேட்டகரி என்ன, பரப்பளவு. பரப்பளவுனால என்னதான், லடாக் தான் பார்க்கறதுக்கு பெருசா இருக்குல்ல, அப்போ லடாக் பரப்பளவுல அதிகம், கீழே இருக்க லட்சத்தீவு தான் பரப்பளவுல கம்மி. இப்போ 2 முடிஞ்சா, மக்கள் தொகையில அதிகமுள்ள யூனியன் பிரதேசம் எது, டெல்லி. கம்மியா உள்ளது லட்சத்தீவு. அதே மாதிரி பரப்பளவுல அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் மேல இருக்க லடாக்கு, கம்மியா இருக்கிறது லட்சத்தீவு. முடிஞ்சு. 3வது கேட்டகரி மக்கள் அடர்த்தி. மக்கள் அடர்த்தியில அதிகமா இருக்கிறது டெல்லியில தான் மக்கள் அடர்த்தி அதிகம். மக்கள் அடர்த்தியில கம்மியா இருக்கிறது அந்தமான் நிக்கோபார். ஓகேவா, மக்கள் அடர்த்தியில அதிகமா இருக்கிறது டெல்லி, கம்மியா இருக்கிறது அந்தமான் நிக்கோபார். இந்த 3 பேர் வேஸ்ட் பண்ணலாமா. எந்த யூனியன் பிரதேசம் மக்கள் தொகையில் அதிகம், டெல்லி. மக்கள் தொகையில கம்மியானது லட்சத்தீவு. அதே மாதிரி பரப்பளவில் அதிகமானது மேல லடாக், பரப்பளவில் கம்மியானது லட்சத்தீவு. 3வது மக்கள் அடர்த்தியில அதிகம் டெல்லி, மக்கள் அடர்த்தியில கம்மி அந்தமான் நிக்கோபார். 3 கேட்டகரி முடிஞ்சு. பாலின விதத்தில் அதிகம் பாண்டிச்சேரி, பாலின விதத்தில் கம்மி டையூடாமன். பாலின விதத்தில் அதிகம் எது, பாண்டிச்சேரி. பாலின விதத்தில் கம்மி டையூடாமன். கல்வி அறிவில் அதிகம் லட்சத்தீவு. லட்சத்தீவில் உள்ளவங்க தான் கல்வி அறிவில் அதிகம், கல்வி அறிவில் கம்மி டையூடாமன். 5 கேட்டகரி முடிஞ்சா, 5மே சொல்லிடலாமா. மக்கள் தொகையில் அதிகம் எது, புதுடெல்லி. மக்கள் தொகையில் கம்மி கீழே இருக்க லட்சத்தீவு. அதுக்கடுத்து 2வது பரப்பளவு. பரப்பளவில் அதிகம் மேலே இருக்க லடாக், கம்மியானது லட்சத்தீவு. 3வது கேட்டகரி மக்கள் அடர்த்தி. மக்கள் அடர்த்தியில் அதிகம் டெல்லி, மக்கள் அடர்த்தியில் கம்மி கீழே இருக்க அந்தமான் நிக்கோபார். 4வது கேட்டகரி என்ன, பாலின வீதம். பாலின வீதம் அதிகம் பாண்டிச்சேரி, பாலின வீதம் கம்மி இங்கே இருக்க டையூடாமன். அதுக்கடுத்து 5வது கல்வி அறிவு. கல்வி அறிவில் அதிகம் கீழே இருக்க லட்சத்தீவு, கல்வி அறிவில் கம்மியானது, கல்வி அறிவில் கம்மி டையூடாமன். முடிஞ்சா. லாஸ்ட் கேட்டகரி நகரமயமாதல். நகரமயமாதல் அதிகமானது டெல்லி, நகரமயமாதல கம்மியானது லட்சத்தீவு. முடிஞ்சிச்சா. நகரமயமாதல் அதிகமானது எது, டெல்லி, கம்மியானது லட்சத்தீவு. இந்த 6 கேட்டகரி இன்னொரு சொல்லிடலாமா. மக்கள் தொகையில் அதிகமுள்ள யூனியன் பிரதேசம் டெல்லி, கம்மியானது லட்சத்தீவு. 2வது பரப்பளவில் அதிகமானது லடாக், கம்மியானது லட்சத்தீவு. 3வது மக்கள் அடர்த்தியில் அதிகமானது டெல்லி, கம்மியானது அந்தமான் நிக்கோபார். 4வது பாலினத்தில் கம்மி அதிகம் பாண்டிச்சேரி, கம்மியானது டையூடாமன். 5வது கேட்டகரி கல்வி அறிவில் லட்சத்தீவு அதிகம், அதுக்கப்புறம் டையூடாமன் கம்மி. 6வது நகரமயமாதலில் டெல்லி அதிகம், கீழே இருக்க லட்சத்தீவு கம்மி. ஓகேப்பா, இந்த மேப் ஆர்டராக புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.